வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிக 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 முக்கியமான ஜோதிட குறிப்பு. இதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நமது ஜாதகத்தில் குரு பகவான் புதன் பகவானை பார்க்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் தனது பார்வையால் புதன் பகவானை பார்க்கிறார். அவருக்கு 5, 7, 9 இந்த பார்வைகள் உண்டு. அடுத்து சனி பகவானை பார்க்கிறார். அடுத்து சுக்கிர பகவானை பார்க்கிறார் என்று பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பார்வைகளின் பலன்கள் அந்த குரு பகவானை பார்க்கும் பொழுது, குரு பகவான் புதன் பகவானை பார்க்கும் பொழுது அந்த புதன் பகவானுடைய தசா காலத்திலும் குரு பகவானுடைய புத்தி காலத்திலும், அதாவது புதன் பகவானின் தசா காலத்தில் குரு பகவான் புத்தி எப்பொழுது வருகிறதோ அப்போது அந்த பலன்கள் அவருக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அதே போன்று சனி பகவானை பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். குரு பகவான் சனி பகவான் தசா காலத்தில் குரு பகவான் புத்தி காலத்தில் அந்த ஜாதகர்கள் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அதுபோல் சுக்கிர பகவானை குரு பகவான் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுக்கிர பகவான் தசா காலத்தில் குரு பகவானின் புத்தி காலத்தில் அந்த பலன்கள் நன்றாக கிடைக்கும். அதே போன்று பாவக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஒரு தசை நடத்தக்கூடிய கரகத்தை பார்க்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தசை நடத்தக்கூடிய கரகத்தின் தசா காலத்தில் அந்த கேதுனுடைய புத்தி காலத்தில் அந்த கேது எந்த நிலையில் இருக்கிறாரோ அவர் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அவர் பலம் இழந்து, அவருக்கு வீடு கொடுத்தவர் பலம் இழந்து, அவர் நட்சத்திரம் ஜாரம் கொடுத்தவர் பலம் இழந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு சில கஷ்டங்கள் கிடைக்கும். அதுபோல் ராகு பகவான் ஒரு தசா நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ராகு பகவான் அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய தசா காலத்தில் ராகு பகவான் புத்தி காலத்தில் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாக இருந்து, நட்சத்திரச்சாரம் கொடுத்த ஆட்சி உச்சமாக இருந்து வலுவாக இருந்தால் அந்த ராகு பகவான் நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அதில் இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த விடையை காண்போம். நன்றி, வணக்கம்.